தேவனுக்காரமான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் மகா இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதத்தில் ஒரு சில பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெந்தெக்கோஸ்து நாளில் தேவ அக்கினி இறங்கின போது அவர்கள் மேல் அக்கினிமயமான நாவு வந்திறங்கி அவர்கள் அதன் பின்பு ஊழியத்தை மகிமையாய் செய்தார்கள் என்று சொல்லி நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆகவே தேவ ஆவியான ஒரு அக்கினியாக இறங்குற போது அந்த இடத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகி அவர்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகிய நிமித்தம்தான் இன்று உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இன்று ஜனங்கள் தேவனை அறிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. தேவ அக்கினி பற்றியது என்று ஆவிக்குரிய அக்கினி நம்மில் பற்றி எறிகிற போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் மேன்மையாய் நடப்பதற்கு அது உதவியாக இருக்கிறது. அந்த அக்கினி நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். தேவ ஆவியோட அக்கினி நம்முடைய வாழ்வில் இருக்கிற போது தான் நாங்கள் பரிசுத்த வாழ்க்கையை வாழ அது நமக்கு உதவி செய்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று அந்நிய அக்கினிகள் வந்து இன்று மக்களை சீர்படுத்த முடியாதபடி மக்களை குழப்பி கொண்டிருக்கிறபடியால் தேவ அக்கினிக்கும் அந்நிய அக்கினிக்கும் வித்தியாசம் தெரியாதபடி இன்று மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். அந்த குழப்பத்தை நீக்கும்படியாக சில காரியங்களை உங்களோடு நான் பேசுகிறதுக்கு வாஞ்சைப்படுகிறேன். கர்த்தர் தாமே எனக்கு உதவி செய்து அதை உங்களை புரிய பண்ண கிருபை செய்வாராக. வேதத்தில் நாங்கள் அக்கினி இறங்கின சம்பவங்களை அநேக இடங்களில் பார்க்கிறோம். எலியா பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக போட்டியிட்டு நீங்கள் உண்மையான தேவன் என்பதை அறிவிக்கும்படியாக பாகாலுடைய தீர்க்கதரிசியோடு அவன் போட்டி போடுகிறான். அவர்களுக்கு சொல்லுகிறான், நீங்கள் ஒரு காளையை வைத்து நீங்கள் பலி செலுத்துங்க, உங்கள் தேவன் உண்மையான தேவனாக இருந்தால் வானத்தில் அக்கினி வந்து அதை பட்சி கட்டுக்கும் என்று சொல்லி அவரோடு சவாலிடுகிற போது அவர்கள் 1 ராஜா 18ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை கத்துறார்கள், குளறுகிறார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் எலியா என்ன செய்கிறான்? அவன் 30வது வசனத்தில் 1 ராஜாக்கள் 18:30 அங்கு தகர்க்கப்பட்டிருந்த ஆண்டவருடைய அந்த பலிபீடத்தை அவன் சீர்படுத்துகிறான். சீர்படுத்தின பின்பு அந்த கல்லை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அந்த 12 கோத்திரங்களுடைய கல்லை ஒழுங்குபடுத்தி அதன் பின்பாய் அது மேல் தண்ணிகளை ஊற்றி அதன் மேல் தகன பலிகளை வைத்து இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். எப்படி ஜெபம் பண்ணுகிறான்? கர்த்தாவே, ஆபிரகாம் ஈசாக்கும் யாக்கோபின் தேவனாய் கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவன் நீர் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன். கொஞ்சம் கவனமாக இருங்கள். தேவன் சொன்னதை அவன் செய்தான். உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் என் தேவனாய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயங்களை மறுபடியும் திருப்பினர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி நீர் என்னை கேட்டருளும் என்று ஜெபம் பண்ணுகிறான். அப்பொழுது கர்த்தரிலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தானப்பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள்லாம் இதை கண்டபோது மூங்கு புறவிழுந்து கர்த்தரே தேவம் என்று அவர்கள் சத்தமிட்டான் என்று பார்க்கிறோம். பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அந்த இடத்தில் கொல்லப்படுகிறார்கள். தேவனே உண்மையான தேவன் என்று ஜனங்கள் அந்த இடத்தில் அறிக்கையிடுகிற அந்த வல்லமையான அக்கினி அந்த இடத்தில் இறங்கினதை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, எலியா தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டு நிமித்தம் தேவ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த நனைந்திருந்த அந்த தண்ணீரை எல்லாம் நக்கி போட்டு அவை இல்லாமல் பண்ணி அறிந்த இறைச்சிகளை தகன பலியாய் மாற்றினது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் எலியாவோடு கூட இருந்து அந்த காரியங்களை செயல்படுத்தினபடியால் தேவ மகிமை அங்கு வெளிப்பட்டது. அப்படியானால் அந்நிய அக்கினி என்றால் என்ன? இதை குறித்து நாங்கள் சிந்திப்பது மிகவும் நல்லது. இன்று ஆவியானவர் அபிஷேகம் அக்கினி என்று சொல்லி இன்றைய நிறைய காரியங்கள் நடக்கிறது.
விழுகிறார்கள், எழும்புகிறார்கள், நடக்கிறார்கள். ஆனால் அநேக போலிகள் என்று பெருகிவிட்டபடியால் உண்மைக்கும் பொய்க்கும் ஜனங்கள் வித்தியாசம் தெரியாதபடி இன்று போலியாகவே தேவ ஆவியான அக்கினி நிறைந்தவர்களால் நடக்கிறவர்கள் அநேகர் உண்டு. உண்மையானவர்கள் இருக்குதான், உண்மைதான். ஆனால் போலிகள் என்று பெருகினபடியால் உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியாமல் மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், தேவ அக்கினி இறங்க வேண்டுமானால் தேவனுடைய அந்த ஒழுங்கின்படி செய்கிற போது கர்த்தருடைய அக்கினி அந்த இடத்தில் இறங்கிறது. லேவியராம் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் மோசே ஆரோனுக்கு நீ பலிபீடத்தில் சேர்ந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் பாவ நிவாரண பலியையும் உன் சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து ஜனங்களுக்குடைய பலியை செலுத்தி அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கின்றான். அப்பொழுது அவன் கண்டுக்குட்டியை வரவழைத்து செய்ய வேண்டிய ஒழுங்கு முறைப்படி செய்து அதெல்லாம் சகல விதமாக எப்படி அதை தகனிக்க வேண்டுமென்ற ஒழுங்கு முறைகளின்படி செய்து பாருங்கள். 23வது வசனத்தில் மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தால் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்ட தேவ பிரசன்னம் அந்த இடத்தில் இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்திலிருந்து சர்வாங்கான பலியை கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள்லாம் அதை கண்டபோது ஆர்ப்பரித்து மூங்கொப்புற விழுந்தார்கள். பாருங்கள், அந்த ஒழுங்கான முறையில் அவை செய்யப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் அந்த பலிபீடத்தில் அதை ஒப்பு கொடுத்த போது கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது மாத்திரமல்ல, வானத்திலிருந்து அக்கினி வந்து அவற்றை கொழுப்பையும் சுட்டெரித்தது என்று பார்க்கிறோம். ஜனங்கள் அதை கண்டு இவரே உண்மையான தேவன் என்று தேவனை மகிமைப்படுத்தான் என்று பார்க்கிறோம். இது ஒழுங்குமுறை. ஆனால் அந்த ஒழுங்கு முறையை மீறி இன்னும் 2 பேர் வலிக்கிறாங்க. யாரு? அப்பாவோட பிள்ளைகள். யாரு? ஆரோனின் குமாரனாகிய தகப்பன் செய்தது பார்த்து பின்பு என்று சொல்லப்பட்டது. பின்பு என்று வார்த்தை வேறொரு நாளில், இன்னொரு நாளில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, என் அப்பா தகன பலிகளை வைத்த போது தேவம் என்ன வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி வந்து பட்சித்து என்று இவங்க என்ன செய்கிறாங்க, தாங்க ஒரு வேலை பார்க்குறாங்க. எப்படி? இவங்களும் தூப கலசத்தை எடுத்து அவள் அக்கினியை போட்டு அதன் மேல் தூவ வர்க்கத்தை போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளை, கர்த்தர் சொல்லாத காரியத்தை இவர்கள் என்ன செய்கிறார்கள், கொண்டு வந்து அந்நிய அக்கினி அவருடைய சந்நியில் கொண்டு வந்தால் அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நியில் புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். பாருங்கள், அதே ஆலயத்தில் இவர்கள் புதிதாக ஒரு காரியத்தை கொண்டு வந்து செய்கிற போது அங்கு தேவ அக்கினி இறங்கி அவர் அந்த இடத்தில் மரித்தார்கள் என்று பார்க்கிறோம். வேறு அக்கினி என்றால் என்ன? தேவன் சொல்லாததை இவர்கள் செய்தார்கள். தேவன் கட்டளையிடாதே இவர்கள் செய்தார்கள். இவர்கள் என்ன செய்ய, இவர்கள் சொல்லாதே செய்தார் என்று எப்படி நாங்கள் அறிந்து கொள்ளலாம்? பாருங்கள், அதே இதில் பாருங்கள் 7வது வசனத்தில், லேவியராரும் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் 9வது வசனத்தை பார்க்கலாமே. கர்த்தர் 8வது வசனம், கர்த்தர் ஆரோனை நோக்கி நீயும் உன்னோடு கூட உன் குமாரனும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தை மதுவையும் குடிக்க வேண்டாம். பரிசுத்தம் உள்ளதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் தீட்டுள்ளதுக்கும் தீட்டில்லாததுக்கும் வித்தியாசத்தை நான் வித்தியாசத்தை காணும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படி இது முதல் உங்கள் தலைமுறைதோறும் நித்திய கட்டளையாக இருக்கும். ஒழுங்குமுறை ஒன்று இருக்கு. அந்த ஒழுங்குமுறை இல்லாமல் இவர்கள் செய்தது சொல்றார். கூடாரத்தில் பிரவேசிக்கும்போது திராட்சை மதுவையும் குடிக்க வேண்டும். இப்படியான காரியங்கள் செய்யாமல் பரிசுத்தமாய் தேவனுடைய பரிசுத்த கூடாரத்துக்கு நுழைய வேண்டும். அப்படி நுழையிற போது தான் கர்த்தர் அங்கே இருப்பார். அப்படி நுழையாத போது என்ன நடக்குது? அந்நிய அக்கினி இவர்கள் உருவாக்குறார்கள். தேவனுடைய அக்கினி வந்து இவர்களை சுட்டெரித்தது.
தேவன் சொல்லாதே செய்தார்கள். தேவன் சொல்ல வேண்டிய முறைமே இவர்கள் செய்யாதபடி தங்கள் இஷ்டப்படி தங்கள் விருப்பப்படி அவர் செய்தாரே, நாங்கள் ஏன் செய்யக்கூடாது இறங்கினார்கள், அழிக்கப்பட்டார்கள். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, என்று பரிசுத்தாவி அபிஷேகம் என்று சொல்லி இந்த அநேகர் குளறி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அன்பின் ஆவியானவர், சமாதானத்தின் ஆவியானவர், இரக்கத்தின் ஆவியானவர். ஆகவே உண்மையான பரிசுத்தத்துக்கும் போலியான பரிசுத்தத்துக்கு நாங்கள் வித்தியாசத்தை காணாவிட்டால் இப்படியான சூழ்நிலை வருகிறது. ஆரோனின் 2 குமாரன் கொல்லப்பட்டார்கள். எலியா தேவாவியான ஒழுங்கின்படி, தேவனுடைய ஒழுங்கின்படி பலிபீடத்தை தயார் செய்து அதை தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்த போது தேவ அக்கினி வந்து இறங்கினது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து மாலை வரை கத்தி கத்தி ஒன்றுமே நடக்கவில்லை. ஆனால் இன்று புதிய காலத்திலோ தேவ அக்கினி நம்மை பற்றி கொள்ளுகிறது. இந்த அக்கினி என்ன செய்கிறது? இந்த அக்கினி எங்களுக்குள்ளாய் பற்றிய தேவ அக்கினி, பரிசுத்த ஆவியான அக்கினி நம்ம என்ன செய்கிறது? முதலாவது நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்கிறது. என்ன செய்கிறது? நம்முடைய பாவத்தை வெளியோண்டி அந்நிய பாஷையில் பேசி அங்கெங்கே ஓடி விழுகிறதல்ல. பரிசுத்த ஆவியான நம்முடைய பாவத்தை அசுத்தத்தை சுத்திகரிக்கிற ஆவியானவர். இந்த அந்நிய பாஷை என்ற போது ஆவியான வந்துடுறீங்கன்னா அந்நிய பாஷை என்று சொல்லுகிறாரு. நல்லது, அந்நிய பாஷை பேசுகிறது நல்லது, ஆவிய அபிஷேகம். ஆனால் போலியான ஆவியான பரிசுத்த ஆவி என்று சொல்லி இன்று போலியாக அந்நிய பாஷைகளை பேசி விழுந்தெழும்பி பெரிய சீரழித்து கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம். உண்மையான ஆவியானவர் அன்பின் ஆவியானவர், சமாதானத்தின் ஆவியானவர், தாழ்மையின் ஆவியானவர், இரக்கத்தின் ஆவியானவர். அந்த ஆவி நம்மில் இருந்தால் நாம் பரிசுத்தமாக மாறுறதுக்கு அதை உதவி செய்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆவது வசனம் வரை பாருங்கள் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் பாருங்கள் 11ஆவது, போட்டிருக்க அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திவாரத்தை ஒருவன் போடக்கூடாது. கிறிஸ்து என்னும் அஸ்திவாரத்தில் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். ஒருவன் அந்த கிறிஸ்துவின் அஸ்திவாரத்தில் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகியவற்றை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளிப்படும். நாளானது அதை விளங்கப்படும். ஏனென்றால் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். அந்த அக்கினி அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது அக்கினி சோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டின நினைத்தால் அவன் கூலியை பெறுவான் சொல்கிறான். ஆகவே பரிசுத்த ஆவியினால் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நம்முடைய கிறிஸ்துவுடைய விசுவாசம், கிறிஸ்துவின் விசுவாசத்தின் அத்திவாரத்தில் நாங்கள் ஆவியான துணையோடு நம்முடைய வாழ்க்கையை கட்டுவோமாயிருந்தால் அது நிலைத்திருக்கும், அது விழுந்து விடாது, சரி போவது. அதுதான் இயேசு சொல்லுகிறார், இப்பாறையின் மேல் நீங்கள் இயேசு என்கிற பாறையின் மேல், அந்த விசுவாசத்து மேல் நம் வாழ்க்கையை கட்டுவோமாயிருந்தால் அந்த வாழ்க்கை நிலைத்திருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது சீர்குலைந்து போகும். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் நாங்கள் இருக்கிறபடியால் பரிசுத்தம் எங்களுடைய வாழ்வில் அக்கினியாய் பற்றி எறிய வேண்டும். அந்த பரிசுத்தம் அக்கினியாய் பற்றி எறிகிற போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அசுத்தங்கள் அக்கி எறியப்படும். உதாரணம் பாருங்கள், பேதுரு சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார்? பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 1 பேதுரு பாருங்கள் அழகாய் சொல்லுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியில் சோதிக்கப்படும். பாருங்க, பொன்னை நாங்கள் அடுப்பில் போட்டு சுத்திகரிக்க தான் அது இன்னுமாய் பளபளத்து கொண்டு என்னுமாய்
அதன் தரம் மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்போ அழிந்து போகிற பொன் அக்கினியால் சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். பாருங்கள், நம்முடைய விசுவாசம் அக்கினியால் சோதிக்கப்பட வேண்டும். தான் பாருங்கள், இப்போ நெருப்பு பற்றி கொண்டிருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்கள். அந்த நெருப்பில் நாங்கள் தங்கத்தை போடுகிறப்போ அந்த தங்கம் புடமிடப்பட்டு இன்னும் புதிதாய் இன்னும் புதிதாய் அது என்ன செய்கிறது? மென்மேலும் பழுவழுக்கிறது. அது மென்மேலும் அழகுபடுத்தப்படுகிறது. மென்மேலும் அது பெருமதியாக்கப்படுகிறது. அதுபோல தேவாவியான் நம்மில் இருப்பாராயிருந்தால், நம் ஆவியில் நிறைந்த அக்கினியாக இருப்போமா இருந்தால் நம்மை நோக்கி வருகிற பாவமான கோபம் எரிந்து போகும், கசப்பு எரிந்து போகும், எரிச்சலல் எரிந்து போகும், மன்னியா தன்மைகள் எரிந்து போகும். ஏனென்றால் பரிசுத்த அக்கினி நம்மில் பற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று பரிசுத்த அக்கினி என்று சொல்லிக்கொண்டு எல்லா கோபம், எல்லா எரிச்சல், எல்லா பொறாமையும், எல்லா கசப்பும், எல்லா மன்னியாமையும் இருந்தால் அது அந்நிய அக்கினி, பொய்யின் ஆவி. புரிகிறதா? நம்மில் பரிசுத்தம் என்னும் ஆவியானுடைய அக்கினி பற்றி எரியுமா இருந்தால் பாவம் என்னும் அசுத்தங்கள் சுட்டரிக்கப்படுகிறது, கசப்புகள் சுட்டரிக்கப்படுகிறது, முரட்டாட்டங்கள் சுட்டரிக்கப்படுகிறது, பெருமைகள் சுட்டரிக்கப்படுகிறது, அன்பில்லாத தன்மைகள் சுட்டரிக்கப்படுகிறது. தேவனுடைய தன்மைகள் நம்மில் வெளிப்படுகிறது தான் ஆவியின் அக்கினி. புரிகிறதா? ஆகவே இந்த அந்நிய அக்கினி என்று சொல்லி ஆவியில் நாங்கள் நிறைந்திருக்கிறோம், அபிஷேகத்தால் நிறைந்திருக்கிறோம் என்று சொல்லி வெளிப்படை வேஷம் பாட்டுக்கொண்டு உள்ளால் அவர்கள் பிழையான காரியங்கள் செய்வார்கள் என்றால் அதுதான் அந்நிய அக்கினி. நாங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை தரம் பிழையாக இருக்குமா இருந்தால் நாங்கள் சொல்லுகிற அக்கினி அந்நிய அக்கினி, போலியான அக்கினி, பொய்யின் அக்கினி. அது பரிசுத்த ஆவிக்குரியதல்ல. அது முரட்டாட்டம், வேசித்தனத்துக்குரியது, அது பிசாசுக்குரியது. புரிகிறதா? இன்னும் நிறைய பேர் அந்நிய பாஷையை பேசிக்கொண்டு தங்களை விட பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறவன் நிறைய பேர் உண்டு. அந்நிய பாஷை பேசினால் இவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறார்கள் நிறைய உண்டு. அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டது அவனுடைய பிரயோஜனத்துக்கு ஏற்றவர். அந்நிய பாஷை தேவை, அது நல்லது. ஆனால் அந்நிய பாஷை என்று சொல்லிக்கொண்டு இன்று அந்நிய அக்கினியில் நடக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எல்லாரும் அல்ல, அதிகமாக இருக்கிறார்கள். இதை நாங்கள் இனம் காணாவிட்டால் நாங்களும் அந்நிய அக்கினியால் நிரப்பப்பட்டு பாவத்தில் விழுந்து விடுவோம். பரிசுத்த அக்கினி நம்மில் பற்றி எரியும். அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அவர்கள் பேசின போது மற்றவர்கள் அதை கேட்டு உள்ளத்தில் உடைக்கப்பட்டவர்களாய் மனம் திரும்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு மனம் திரும்பினார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் இருந்த அக்கினி பரிசுத்த ஆவியால் நிறைந்திருந்தது. ஆனால் இன்று அநேகர் பேசுகிற போது அவர்கள் நொறுக்கப்படுகிறார்கள். மனம் திரும்புறதில்லை, நொறுக்கப்படும். அநேகருடைய வார்த்தைகள் வலிக்கிற போது அநேகரை உடைத்து விடுகிறது. அநேகர் வாழ்வை வலிக்கிற போது அநேகருக்கு சண்டைகளை ஏற்படுத்தி விடுகிறது. அநேகருடைய வார்த்தைகள் வலிப்படுற போது மற்றவர்களை குழப்பி அவருடைய சந்தேகத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறது, கலகத்தை ஏற்படுத்தி விடுகிறது. ஆனால் தேவ அக்கினி ஒரு மனுஷனில் இருப்பானா இருந்தால் அவன் சமாதானத்தை செய்வான், அன்பை வெளிப்படுத்துவான், பண்பை வெளிப்படுத்துவான், தேவனுடைய குணங்களை வெளிப்படுத்துவான். ஆகிய தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, தேவ அக்கினியை நாங்கள் புரிந்து கொள்ளுமா இருந்தால் அந்நிய அக்கினியை நாங்கள் இனங்காண நமக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கு போலியான அக்கினியில் எழும்பினபடியால் தான் இன்று திருச்சபைகள் சீரழிந்து போய்கொண்டிருக்கிறது. உண்மையான பரிசுத்த ஆவியான அக்கினி நம்மில் பற்றி எரிந்து கொண்டிருக்குமா இருந்தால் அசுத்தத்துக்கு அங்கு இடமில்லை,
வேசித்தனத்துக்கு அங்கு இடமில்லை, தீயவற்றுக்கு அங்கு இடமில்லை, அசுத்தங்களுக்கு அங்கு இடமில்லை. பரிசுத்த ஆவியானவரை நம்ம நடத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டத்தில் இன்று அநேகர் நம்மை சுத்திகரிக்கிற அக்கினிக்கு நம்மை விட்டு கொடுப்பதில்லை. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற போது என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் என்னை சுத்திகரித்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையின் தரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நேற்றைய விட இன்றைய தரம் இன்னும் மேன்மையாய், இன்றையிலிருந்து நாளைய தரம் இன்னும் மேன்மையாய் மாறிக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றம் அடையவில்லை. காரணம், அங்கு அந்நிய அக்கினி இருக்கிறபடியா. பரிசுத்த ஆவி வரும்போது பாவத்தை கண்டித்து நீதியை உணர்த்துகிற ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், அறிவை உணர்த்து ஆவியானவர், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை போதிக்கும் ஆவியானவர் எங்களை அற்புதமாய் நடத்துவார். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, நம்மை நாமே ஒரு விஷயம் ஆராய்ந்து, நான் எந்த அக்கினியால் பற்றி பிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து திருந்துவோமா இருந்தால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதல் கல்லாய் மாறும். இன்றைய நாளில் தீர்மானிப்போம், சிந்திப்போம், தேவனை கேட்போம். கர்த்தாவே, உண்மையான தேவ ஆவியான அக்கினி என்னை நிரப்பட்டும், உண்மையான தேவ ஆவியான பிரசன்னம் என்னை நிரப்பட்டும். அது என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கத்தக்கதாய், பரிசுத்த வாழ்வத்தக்கதாய் என்னை வழிநடத்தட்டும் என்று சொல்லி கேட்போமா இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்வை அபரிதமாய் மாற்றி கொடுப்பார். அந்த அக்கினி உங்களை இறங்க வேண்டும்படியாக ஜெபம் பண்ணுகிறேன். தேவன் தானே உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடிச்சு வாங்கணும். நல்ல பிதாவே, தருமையான வேளையிலுமையா செய்தியை கேட்டிருங்க அடியோனோடு கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியான அக்கினி எங்களை ஆளுகை செய்யும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்நிய அக்கினிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி பரிசுத்தத்தில் நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியான வழிநடத்தலுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும். பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தில் நாட எங்களுக்கு உதவி செய்யும். தீமையை வெறுத்து உண்மையில் வாழ உதவி செய்யும். நீ அசுத்தத்தை வெறுத்து பரிசுத்தத்தில் வாழ உதவி செய்யும். பொய்யை வெறுத்து நீதியில் வாழ உதவி செய்யும். ஆவியானவரே, எங்களை கற்றுக் கொடுத்து நடத்தும். நல்ல ஆலோசனை கர்த்தராக இருக்கபடியே இப்பொழுதும் எங்களை உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் உமது ஆவியினால் எங்களை நடத்தி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவாவியான அபிஷேகம் உங்களை நடத்தட்டும். அதன் மூலம் ஒரு ஆவிக்குரிய பெரிய எழுப்பு உங்கள் வாழ்வில் உண்டாகும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.